நிச்சயத்துக்குலாம் வரணும்னு எனக்கு அவசியமே இல்ல. இதுக்கெல்லாம் வந்து மணி கணக்குல காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. டக்கு புக்குன்னு நிச்சயத்தட்ட மாத்தினாவனா போலான்னு பார்த்தா இன்னும் மாத்தி தொலைய மாட்டேங்க. அவன் ரொம்பதான் பெருமை பண்ணிட்டு தெரியாத. என் வீட்டுல என்ன கல்யாணம் நடந்துச்சு, நான் என்ன இப்படியே பெருமை பண்ணிட்டு இருந்தேன். அந்த சரோஜா என்னடானா ரொம்பதான் மினிக்கிட்டு தெரியா. வெளிநாட்டுல இருந்து புருஷன் வந்த உடனே ரொம்பதான் நாடகம் போட்டுட்டு தெரியா. ஏன் புருஷன் கூட தான் வெளிநாட்டுல இருந்து வந்தாரு. நானே இப்படியே மினிக்கிட்டு இருந்தேன். ரொம்பதான் மினிக்கி அல்வாமா. நேத்து கடந்த கரை தெரியாது நம்மளுக்கு. இன்னைக்கு ரொம்பதான் நாடகமா இருக்கு. புருஷன் வெளிநாட்டுல இருந்த வரைக்கும் என்ன ஏச்சு ஏசுவா நான் காது பட கேட்டிருக்கேன். இப்ப என்னடா அவன் பக்கத்துலயே நின்னு ரொம்பதான் கொஞ்சிட்டு நிக்கா. என் புருஷெல்லாம் இங்க நின்னா நான் அங்க 10 அடி தள்ளி தான் நிப்பேன். இப்படி நம்மள யாராவது கொஞ்சம் தான் விட்டாவளா இல்ல அவர்தான் கொஞ்சம் விடுவார. என் மாமியார் பார்த்தாலே 8 தள்ளி தான் நிப்பேன். இவா மாமியார் நின்னாலும் பார்க்க மாட்டீங்க, மாமனார் நின்னாலும் பார்க்க மாட்டீங்க. அந்த ஆள் மேலேயே போய் விழுந்துருவா போல. ரொம்பதான் நானே என் பிள்ளையும் வாரோம் வாஞ்சல ஒரு ஆள் கிடையாது. பிறகு எதுக்கு நிச்சயத்துக்கு வாங்கன்னு போன் போட்டு எல்லாருக்கும் கூப்பிடணும். வாங்கன்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் கேட்கலாவா. அப்படி என்ன பிசியில தெரியாலோ தெரியல. நம்ம கேட்டா பார்க்கலாம் பால்வே. அதுக்காக முன் வரிசையில வந்து உட்கார்ந்துருக்கேன். என்னமோ பார்க்கையில இல்ல கண்ணு தெரியலையா. புருஷனை பார்த்த உடனே கண்ணு அவிஞ்சிட்டுன்னு நினைக்கேன். சீ, இதுக்குதான் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வரக்கூடாதுங்க. இவ்வளவு என் மாமியார் வீட்டுக்கு வந்தா நானே பொங்கி போட்டு இவ்வளவு கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க நான் வந்தா வாணி கேட்க ஒரு நாதி கிடையாது. ஜூஸ் குடின்னு சொல்ல ஒரு வாய் கிடையாது. அந்த கிளவிட்ட சொன்னா இதெல்லாம் நம்புமாக்கா. போற இடத்துல ஃபங்க்ஷன்ல எல்லாம் எதிர்பார்க்க கூடாதுங்க. எங்க வீட்டுல நான் இப்படியா இருந்தேன். இப்படி இருந்திருந்தா அந்த கிளவியை நீ கொண்டு விடும். சீ, என்ன மாதிரி மினிக்கிட்டு தெரியா. அங்க ஒரு நட நடக்க இங்க ஒரு நட நடக்க. அவிட்ட பேசியா இவிட்ட பேசியா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசியா இல்ல. பேதி எடுப்ப நீ எப்பயாவது ஆண்டி நோண்டிட்டு வரட்டும். கண்ணை நல்லா நோண்டி விட்டுறீ. நம்மளுக்கு மர்மவான் ஒண்ணு வந்து வாச்சுதே. அந்த ஒற்றை குச்சி எங்கதான் இருக்குன்னே தெரியல. ஆளை கண்ணிலே காணோம். அவன் ஃபங்க்ஷனுக்கு வராம அங்க வியாபாரம் போட்டிருப்பான்னு நினைக்கேன். அதனாலதான் நம்மள இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அவனோட ஆர்டர் போட்டிருக்க அந்த கிழவி. ஆனா அவ அப்பக்காரர் இங்கதான் உட்காந்துருக்காரு. அந்த பச்சைக்கிளியும் பார்த்தனே கையில பிள்ளை வச்சிருந்தாள. அப்ப அந்த நெட்டக்காளி இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இந்த சரோஜாக்கு இருக்க திமிரு அவளுக்கும் இருக்கும். எங்கேயாவது மினிக்கிட்டு நிப்பா. மாணிக்கம் மாணிக்கம் சீ, வந்துட்டா. புருஷனை பேர் சொல்லி கூப்பிட. இவளா எந்த காலத்துல தான் திருந்து வர தெரியலம்மா. மாணிக்கம் என்ன வந்ததுல இருந்து கண்டுக்கவே இல்லை. உங்க அம்மா கூட வந்து உட்காந்துருக்கிய. குழந்தை நான் நீ பார்க்கவே இல்லை. நீ என்ன வரலையோன்னு நினைச்சிட்டேன். அப்பயே வந்துட்டேங்க. எத்தே எப்படி இருக்கிய? இருக்கேன். இங்க இருக்கிறது தெரியுது தே. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லாதான் இருக்கும். அதனாலதான் இங்க இருக்கோம். ஓ அப்படியோ, சரி சரி. மாணிக்கம் உங்க அம்மா எதுக்கு இப்படி பேசியாவ? அது எங்க அம்மா வரமாட்டேன்னு சொன்னாப்ல. வந்தே அவனோட எங்க பாட்டி சொல்லியிருக்காவ. அதான் எங்க அம்மா வந்து கோவத்துல உட்காந்துருக்காவ. ஓஹோ, அந்த வயிற்றுச்சல் தான் உட்காந்துருக்காவளோ. சரி, ஜூஸ் குடிச்சீங்களா? உங்க அம்மா குடிச்சாவளா? யார் கொடுத்தா? யார் எங்களால கேட்க? உங்களுக்கு ஜூஸ் எல்லாமே கிடைச்சிருக்கோம். எங்களால இது வரைக்கும் வான் கேட்க கூட ஒரு ஆள் வரல. ஓ அப்படியே தான் நான் கேட்டேன்ல. நேரா போய் ஒரு ரைட் பண்ணிடல. அங்கதான் ஜூஸ் இருக்கு. போய் 3 கிளாஸ்ல எடுத்துட்டு வாங்க, நம்ம உட்காந்து குடிப்போம். பேதி எடுப்பா. என்ன சொன்னா? போய் ஜூஸ் எடுத்துட்டு வாங்கத்தே. 3 பேரும் பேசிட்டே குடிக்கலான்னு சொன்னேன். போங்கத்தே, சும்மா தானே உட்காந்துருக்கிய, போர் அடிச்சிட்டு. ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ஜூஸ் எனக்கு தேவையில்லை. எல்லாம் என் மாமியை கிளவிய சொல்லணும். போ போனே, நீ நச்சரிச்சு துரத்தி விட்டுச்சுல. எல்லாரும் பேசுவியே நல்லா. மாணிக்கம், உனக்கு என்ன அவ கூட பேச்சு? மேடை பாரு. ஆமா, என் புருஷன் என்னைய பார்க்காம மேடை பார்க்கணும். நல்ல வயிற்றுச்சலா இருக்கு உங்க கதை. மாணிக்கம் வாங்க தனியா போய் பேசுவோம். என்னது தனியாவா? ஆமாத்தே, தனியா தான். நாங்க காதலிக்கும் போதே தனியா தான் பேசுவோம். இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்தாச்சு. எங்களுக்குள்ள நிறைய பர்சனல் இருக்கும். அதை தனியா தானே பேச முடியும். மாணிக்கம், இவ கூட போவாத. இங்கே ஒழுங்கா அம்மா கூட இரு. ஏங்க வாங்க, பச்சை கிளிட்ட பிள்ளை இருக்கு, போய் தூக்கிட்டு வருவோம். சரி குழந்தை. சீ, அவ கூப்பிட்ட உடனே நாய்க்குட்டி மாதிரியே பின்னாடியே போறான் பாரு. இப்படி இருந்தா எப்படி மதிப்பாவா? இவனெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டதுக்கே வெக்கமா இருக்கு. பேதி எடுப்பா. இவளை வச்சுடி. மறுபடியும் வீட்டுல இருந்து நகை எடுத்து தானே கடனை அடைச்சிருக்கா. கடன் பைசாவை தராம இவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். ஏங்க என்ன, நான் இன்னைக்கு அழகா இருக்கேனா? என் சாரி எப்படி இருக்கு? என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கேன். தேங்க்ஸ். நீங்களும் ரொம்ப நல்லா ஸ்மார்ட்டாவே இருக்கீங்க. தேங்க்ஸ். ஏங்க
மாப்பிள்ளையும் பொண்ணி பாருங்களா எவ்வளவு அழகா இருக்காவல்ல ஏன் கண்ணே பற்றம் போல இருக்குங்க பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளவு அழகா இருக்கு நான் கூட நம்ம பிள்ளையோட மாப்பிள்ளை கலர் கம்மியாச்சே ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சூப்பரா இருக்குங்க நான் கூட உன்னைய விட கலர் கம்மி தான். நம்ம 2 பேரும் ஜோடி பொருத்தமும் நல்லா தானே இருக்கு. எனக்கும் பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும்னு. எனக்கு அப்ப தோணவே இல்லைங்க எப்படி இருக்குமோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் 2 பேரும் ரொம்ப அழகா இருக்காவே ஆமா ஆனந்தி. பிள்ளை மேடையில சந்தோஷமா நிக்கிறது பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க 2 பேரும் ஒத்துமையா நல்லபடியா வாழணும் நம்ம பிள்ளைக்கு இருக்க பிரச்சனை தெரிஞ்ச பிறகு மாப்பிள்ளாவில நல்லபடியா வச்சு பாத்துக்கிடணும் அது மட்டும்தான் என் மனசுல இப்ப ஓடிக்கிட்டே இருக்கு அதான் அந்த அக்கா சொன்னாவல்ல மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன்னு. அதெல்லாம் நல்லா பாத்துக்கிட நீ எதுவும் நினைக்காது. சரிங்க ஆனந்தி என்ன இதுலயே மசமசா நின்னுட்டு இருக்கா ஏக்கா பிள்ளை மாப்பிள்ளை நிக்கிறது பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு மாப்பிள்ளை இன்னைக்கு ரொம்பவே நல்லா சிரிச்ச முகமா இருக்காருக்கா நான் இது வரைக்கும் அவர் இப்படி சிரிச்சு நின்னு பார்த்ததே இல்ல எப்பவுமே அவன் இப்படியே சிரிச்ச முகமா தான் இருப்பான் நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் நீங்களும் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல போல இப்பதான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாக்கா மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கும் போதும் சரி நாங்க அவிய வீட்டுக்கு போயிருக்கும் போதும் சரி ஒழுங்கா எங்களை பார்த்து கூட அவிய சிரிச்சு பேசவே இல்ல ஏன் அவர் சிரிக்கிறதே நான் பார்க்கவே இல்ல ஒரு மாதிரி அமைதியா தான் இருந்தாரு நான் கூட மாப்பிள்ளை ரொம்ப சீரியஸ் டைப் போலன்னு நினைச்சிட்டேன் ஆனா மேடையில அழகா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு பார்க்கவே நல்லா இருக்குக்கா சரி ஆனந்தி பார்த்துக்கிட்டே நின்னு நேரம் ஆயிர போகுது தாக்கு புக்குன்னு தட்டை மாத்திடுவான் அதுக்கு பிறகு உட்கார்ந்து பாரு நின்னு பாரு நீ பார்த்துக்கிட்டே இரு யார் கேட்க போறா ஏக்கா அவிய தட்டை மாத்தணும்னு சொல்லவே இல்லையே இப்ப நான் வீட்டு போய் கேட்டுட்டு வரேன் தட்டை மாத்திடுவான்னு சொன்னாவே சாரஜம்மா தான் அவங்களே தட்டை எடுத்துட்டு வர சொன்னாவே வாங்க போய் முதல்ல தட்டை மாத்திடுவோம் சரிக்கா ஏங்க வாங்க போய் தட்டை மாத்துவோம் சரி ஆனந்தி வா போலாம்.